இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தொடர்ந்து தினமும் ஒரு இபாதத் பார்த்து வரோம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம். நம்மளுடைய நிலைமைகளையே மாற்றிக்கொள்ளக்கூடிய, நம்மளுடைய விதியவே திருத்தக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம சொல்லலாம். இதை ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே நேரடியாக கற்றுக் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு 5 வாசகங்கள் அவங்க சொல்லித்தராங்க. இதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய மகளாரான ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்கள் மூலமாக தான் இந்த முழு உம்மத்துக்குமே நமக்கு கிடச்சிருக்கு. இதை ஓதினால் போதும், நம்மளுடைய எல்லா விஷயத்துக்குமே எல்லா நிலைமையும் மாற்றுறதுக்கு இது போதும்னு நம்ம சொல்லலாம். ஃபஸ்ட்டு இது என்ன சூழ்நிலையில் அவங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஒரு நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடத்துல நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை, அதனால நீங்கள் உங்களுடைய தந்தையிடம் கேட்டு ஏதாவது வாங்கிட்டு வாங்க, வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அதை கேட்டுட்டு போன ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன பண்ணுறாங்க, அங்கிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போய் பார்க்குறாங்க. அப்போது அவர்கள் உம்மு ஐமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீட்டில் இருந்துட்டு இருந்தாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே தான் போய் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்குறாங்க. கதவை தட்டுறாங்க. கதவை தட்டணும் உம்மு ஐமான் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கதவை திறக்கிறாங்க. திறந்ததுக்கு பிறகு இவர்கள் உள்ளே போனதுக்கு நபி அவர்கள் கேட்குறாங்க, இந்த நேரத்தில் இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்ததே இல்லையே அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அது நைட் நேரமாக இருக்குது, அப்படி ஒரு நேரத்துலலாம் வரமாட்டாங்க, அப்படி ஒரு நேரத்தில் வந்திருக்காங்கன்னா ஏதோ ஒரு அவசரமாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, ஏ ரசூலுல்லாஹ், வானவர்களுக்கு உணவாக அல்லாஹ் ஒரு திக்ரை கொடுத்துருக்கான், அதே போல் மனிதர்களுக்கு உணவாக ஏதாவது ஒரு திக்ரு கொடுக்கப்பட்டுள்ளதா? அப்படி ஒரு திக்ரு இருந்தால் எனக்கு கற்றுக் கொடுங்க, ஏன்னா எனக்கு உணவு நெருக்கடியாக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துட்டு போனாங்க, எனக்கு 5 வாசகத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அந்த 5 வாசகமும் ஒரு மனிதருக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் போதுமானதாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கட்டா, இல்லை எங்கிட்ட இப்போ ஆடுகள் வந்திருக்குது, அந்த ஆடுகளில் ஒரு 5 ஆடுகளை உங்களுக்கு கொடுக்கட்டான்னு கேட்குறாங்க. 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. சுபஹானல்லாஹ், நினைத்து பாருங்க, அவங்களுடைய மகள் இரவு நேரத்தில் கதவு தட்டி கேட்குறாங்கன்னா அவங்க எந்த அளவுக்கு பசியில் இருந்திருப்பாங்க. பல நாட்கள் அவங்க வீட்டில் அடுப்பெரியாத நிலைமையில தான் அவங்க கேட்குறாங்க. ஏதோ ஒரு நேரம் சாப்பிடாம கேட்கல, பல நாட்களாகவே அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, வெறும் பேரித்தம்பளத்தையும் அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய கொஞ்சம் பாலையும் தண்ணீரையும் மட்டுமே குடித்து வாழ்ந்திருக்காங்க. 70 நாட்கள்லாம் அடுப்பெரியாமல் இருந்திருக்கு. அப்படி ஒரு இக்கட்டான நிலைமையில கேட்குறாங்க. அந்த நிலைமையில கூட நபி அவர்கள் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 5 ஆடு வேணுமா, இல்லை 5 வாசகம் வேணுமான்னு கேட்குறாங்க. அப்போ அவங்களுடைய மகளார் எதை எடுத்தாங்க? 5 வாசகத்தை தான் எடுத்தாங்க. அவ்வளோ பசியில் இருக்கும் போது கூட, அவங்க வீட்டில் அடுப்பே எரியாத போது கூட அதை எடுக்கிறாங்க. அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுக்குறாங்க இந்த 5 வாசகத்தை. இதுதான் யா அவ்வளில் அவ்வளீன, யா ஆஹிரல் ஆஹிரீன, யா தல் கூவத்தில் மதீனி, யா ராஹிமல் மசாக்கீன, வ யா அர்ஹமர் ராஹிமீன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 5 வாசகத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. இதில் இருக்கிற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 வார்த்தைகள் சேர்ந்தது ஒரு வாசகம். மொத்தமாக இதில் 10 வார்த்தைகள் வரும். அந்த 2 சேர்த்தும் போது உங்களுக்கு 5 வாசகமாக வரும். ஏன்னா இந்த 2 சேரும் போது ஒரே அர்த்தங்களை கொடுக்கும். இப்போ நீங்கள் முதல்ல பார்த்தீங்கன்னா ஏ அவ்வளில் அவ்வளின்னா என்ன அர்த்தம்னா, முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனே அப்படின்னு நம்ம அல்லாஹ்வை அழைக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நாம் தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. இங்கே யார் ஃபஸ்ட்டு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் ஃபஸ்ட்டு இந்த உலகத்துக்கு வந்தவங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறோம்னா, அல்லாஹ்வை, ஏல்லா நீ முதலானவர்களுக்கெல்லாம் முதலானவனாக இருக்கிற, எல்லாரை விட நீ தான் முதல்னு சொல்லி அல்லாஹ் அழைக்கிறோம். அடுத்தது ஏ ஆஹிரல் ஆஹிரின, ஏல்லா கடைசியானவர்களுக்கெல்லாம் நீ தான் கடைசியானவன். அதாவது இந்த உலகத்தில் கடைசியாக யார் இருப்பானா, அல்லாஹ் மட்டும் தான் இருப்பான், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க. மனிதர்களும் இருக்க மாட்டாங்க, மலக்குகளும் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பார்க்கும்போது கடைசியானவர்களுக்கெல்லாம் கடைசியானவனே. அதே மாதிரி வயாதல் கூவத்தில் மதீன் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, உறுதிமிக்க சக்தி உடையவனே. மனிதர்களுக்கு சக்தி இருக்குது, எல்லாருக்குமே பார்க்கும்போது ஒவ்வொரு சக்தி இல்லை ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கலாம், ஆனால் உறுதிமிக்க சக்தி உடையவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் வயா ராஹிமல் மசாக்கீன, இத்தனையும் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லணும், இரக்கம் காட்டுபவனே, அதுவும் ஏழைகளுக்கு இரக்கம் காட்டுபவனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். அழைத்து சொல்கிறாங்க, வா யா அர்ஹமர் ராஹிமீன், கிருபியானவருக்கெல்லாம் மாபெரும் கிருபியானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சுபஹானல்லாஹ், முதல் 3 அல்லாஹ்வை புகழ்கிறோம். முதலுக்கெல்லாம் முதல், கடைசிக்கெல்லாம் கடைசி, உறுதியான சக்தியானவன் சொல்லிட்டு அடுத்த 2 நமக்கானது. எப்படி கேட்குறோம்? நீ ஏழைகள் மீது கருணை காட்டுவே, கிருபியானவர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபியாளனே அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை அழைக்கிறோம். இதை நீங்கள் ஓதி நீங்கள் எதை கேட்டாலும் அல்லாஹ் கொடுப்பான். அப்படி இருக்கும்போது இதை தான் கற்றுட்டு போகிறாங்க. கற்றுக்கொண்டு போய் என்ன பண்ணுறாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்கிறாங்க, அவங்க கணவர் இடத்துல, நான் இதை தான் கற்றுட்டு வந்திருக்கேன், நான் உணவை கொண்டு வரலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் உணவை விட சிறந்ததை கொண்டு வந்திருக்கீங்கன்னு இருக்காங்க.
இந்த 5 வாசகத்தை ஓதி பாருங்க, உங்களுடைய நிலைமையும் மாறும். அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது கூட இதை தான் ஓத கற்றுக் கொடுத்துருக்காங்கன்னா விதியை மாற்றுறதுக்கு ரொம்ப சிறந்ததாக இருக்கும். அல்லாஹ்வே போதுமானவன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.